வணக்கம், நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் திருமண வாழ்க்கையில் விவாகரத்தினை தடுக்கக்கூடிய பாவங்கள். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது திருமண வாழ்க்கையினை குறிக்கக்கூடிய பாவங்கள், கிரகங்கள் எவை அப்படின்றத பார்த்தோன்னா, 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கையினை குறிக்கக்கூடிய பாவமாக விளங்குகிறது. கிரகக்காரகமாக ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய் திருமண வாழ்க்கையினை குறிக்கக்கூடிய கிரகக்காரகமாக விளங்குகிறது. இப்போ இதில் 7ஆம் பாவம் மற்றும் கலத்திரக்காரகனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்றது ஒருவருக்கு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவினையும் விவாகரத்துகளும் ஏற்படுகிறது. இதில் 7ஆம் பாவம் கெட்டு போகும்பொழுது திருமண வாழ்க்கையில் ஒரு 4 பேருக்கு நடுவில் அடிக்கடி சண்டை நடைபெறுகிற மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது உருவாகும். இதுவே கலத்திரக்காரகன் கெட்டு போகும்பொழுது அவங்களுக்குள்ள பிரைவசி லைஃப் அப்படின்றது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அது மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி உட்பிரிவுகள், குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க 2 பேருக்குள்ள இடையிலான அந்த இணக்கம், அந்த பிரைவசியே பார்த்தனா பாதிக்கப்படுகின்ற மாதிரி இந்த கலத்திரக்காரகன் 6, 8, 12 தொடர்புகள் பொழுது ஏற்படும். இப்போ இதில் இந்த 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக விளங்கக்கூடிய பாவம் தான் 5ஆம் பாவம். இப்போ இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது திருமண வாழ்க்கையில் எதை கொடுக்கிறது அப்படின்னா, ஒருவருக்கு காதல் மற்றும் மகிழ்ச்சியினை வாரி வழங்குகிறது. இப்போ 5ஆம் பாவம் வரும்பொழுது அவங்களுக்கு பெருசாக இந்த ஈகோ கிளாஷோ, சண்டையோ இது எல்லாம் தெரியறதில்ல. வாழ்க்கை துணை மீது எதிர்பார்க்காத அன்பு, அதாவது நான் இதை பண்ணால் அவங்க அதை பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு அப்படின்றத 5ஆம் பாவம் தான் குடிக்கிறது. அதனால் ஒருவருக்கு 5ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது எவ்வளவு சண்டை வந்தாலும் விவாகரத்து அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக விளங்கக்கூடியது 7ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் தான் சிக்கல் அப்படின்றத பெரிய அளவுக்கு உருவாக்குறது. என்ன பண்ண ஒரு லூப் போல் மாதிரி அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும், தொடர்கதையா. யாரு என்ன ஏதுனே தெரியாம ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாவம் தான் 8ஆம் பாவம். அந்த 8ஆம் பாவத்தை உடைக்கக்கூடிய பாவமாக விளங்குற 7ஆம் பாவம் வரும்பொழுது பிரச்சனை இல்லாத ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கையினை பெறுவாங்க. அது சண்டை போட்டாலும் பெரிய அளவுக்கு போகாது. அதே மாதிரி மன உளைச்சல்கள் இதுவுமே இல்லாம பண்ற பாவமாக 7ஆம் பாவம் விளங்குகிறது. மேலும் 12ஆம் பாவம் அப்படின்றது திருமண வாழ்க்கையில பிரிவினையை கொடுக்கிற பாவமாக விளங்குகிறது. இதுல டைவர்ஸ் அப்படின்றத தாண்டி ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசக்கூட விருப்பம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுத்துறது 12ஆம் பாவம். ஏன் அப்படின்னா, இந்த 12 அப்படின்றது திருப்தியை தராத பாவம். இப்போ நம்ம ஜாதகத்திலேயே எந்த பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கோ அந்த பாவ ரீதியாக தான் தினமும் அனுக்ஷணமும் நம்ம அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்துட்டு இருப்போம். ஏன்னா முழுமை பெறாத, திருப்தி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய பாவம் 12. என்ன பண்ணாலும் திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிற பாவம் தான். இதில் திருமணம் செய்த நபர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை திரும்ப கொண்டு போயிடும். யாரை திருமணம் செய்தாலும் இதே நிலைமை தான் அவங்க ஜாதகருக்கு வந்திருக்கும். இந்த 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுடைய குறைகள் மட்டுமே ஜாதகருக்கு பெருசா தெரியும். ஜாதகரோடு இணைந்து வாழ முடியாத, பிரிந்து வாழ்கின்ற மாதிரியான சூழ்நிலையே அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 12ஆம் பாவம் திருப்தி இல்லாத பாவம். இந்த 12ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக விளங்குவது 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது ஒருவருக்கு முழு திருப்தியினை வாரி வழங்கக்கூடிய பாவம். அது கடவுள் நேரில் நீ வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றது கேட்டாங்கன்னா, 12 பாவங்களில் எந்த பாவம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை தான் ஒரு நபர் சொல்லுவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் போதும்னு அனுபவிச்சுட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் அமையணும் இந்த விஷயங்கள் அப்படின்றத கேட்பாங்க. ஏன்னா 11ஆம் பாவம் தான் ஒரு முழுமை, முழு திருப்தி, பூரணத்துவம், போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் திருப்தியினை வாரி வழங்கக்கூடிய ஒரு பாவம் விளங்குகிறது. ஆக 5, 7, 11 போன்ற பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் விவாகரத்திலிருந்து மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நிலை உருவாகிறது. மேலும் திருமண வாழ்க்கையில்
பிற ஒற்றைப்படை பாவங்கள். இப்போ லக்ன பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது தேவையில்லாத சண்டைகளை தடுக்கிறது ஆக்சுவலா. ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்றது வாக்குவாதத்தினையோ மற்றும் ஜாதகர் வாழ்க்கை துணையை டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்துடும். ஆனால் லக்ன பாவம் வரும் பொழுது அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு அந்த நிலை வழிவகுக்குது. மேலும் 3ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்க பெரிய அளவுக்கு ஒரு வரட்டு பிடிவாதம், இப்போ வரட்டு பிடிவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அதை சுக்குநூறா உடைச்சு தள்ளுற அந்த ஈகோ கிளாஷ், இது எல்லாம் உடைச்சு தள்ளுற பாவம்னா அந்த 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக விளங்கக்கூடிய 3ஆம் பாவம் தான். ஆக 1, 3, 5, 7, 11 போன்ற பாவங்கள் பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையினை விவாகரத்திலிருந்து தடுக்கக்கூடிய பாவங்களாக விளங்குகிறது. மேலும் இதில் 9ஆம் பாவம் அப்படின்றது இடம்பெறவில்லை. ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது இல்லீகல் அஃபையர், 2வது திருமணம் அப்படின்ற நடைபெறுவதற்கு வழிவகுக்கிறது. அதனால 9ஆம் பாவம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க சொல்லல. மேலும் இந்த திருமண வாழ்க்கையினை பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களாக விளங்குவது 4, 8, 12, 6, 8, 12, 8, 12, 6, 8, 4, 8 போன்ற தொடர்புகளே ஆகும். இதனை வளர விடாமல் சுக்குநூறாக உடைக்கிற பாவங்களாக விளங்குவது 1, 3, 5, 7, 11ஆம் பாவங்கள் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். உயர்கணித சார ஜோதிட முறையில் 5 நாட்கள் ஆழமான லக்னபாவ ரகசியங்களை பற்றிய வகுப்பு நடக்கவிருக்கிறது. வருகின்ற 27, 28, 29, 30, 31 ஆகிய தினங்களில் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஜூம் வலைத்தளத்தில் நடக்கவிருக்கிறது. முன்பதிவு செய்கின்ற 20 நபர்களுக்கு மட்டுமே இங்கு இடம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த வகுப்பில் 5 நாட்களும் லக்னபாவத்தினை பற்றிய விரிவான பாடங்களை பார்க்கவிருக்கின்றோம். ஆகையால் தங்களுடைய இடத்தினை முன்னதாகவே முன்பதிவு செய்து கொள்ளவும். நன்றி.